Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil kareem wa fil Qur'anil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. புகழும் புகழ்ச்சியும் இரு உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்மை இந்த ரமதானை அடைந்து அல்லாஹு தஆலா நோன்பு வைக்க வாய்ப்பளித்திருக்கின்றான். இந்த நோன்புடைய காலங்களிலே ஏராளமான அமல்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே தலையாய அமல் என்னவென்றால் பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடுவது. எவ்வளவு முக்கியம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ஜிப்ராயில், ஃபிரௌனுடைய வாயில எதற்காக வேண்டி மண்ணை போட்டீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யாத அடிச்சாட்டியங்களே கிடையாது. ஆனா ரப்புக்குமுல் ஆயிலா, தன்னையே இறைவனாக வர்ணித்து கொண்டான். மேலும் அவன் பல பச்சின குழந்தைகளை வெட்டி குவித்தான். அது மட்டுமல்லாமல் ஏராளமான அடிச்சாட்டியங்கள் அவன் செய்து கொண்டிருந்தான். இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு இறுதியாக அவன் கலிமா கூறினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அவனுக்கு கிடைத்துவிடும். ஆக அது கிடைக்க கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவனுடைய வாயிலை நான் மண்ணை போட்டேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். ஆக ஃபிரௌனுக்கே, அவ்வளவு அடிச்சாட்டியம் செய்த ஃபிரௌனுக்கே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் நமக்கு கிடைக்காமல் இருக்குமா? ஆக நாம் மனம் தளர வேண்டாம். உறுதியாக நமக்கு இறைவனுடைய மக்ஃபிரத் கிடைக்கும் என்று நாம் நம்பி அவனிடம் துஆ செய்ய வேண்டும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கபர்வாசிகளை இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நாள் நீங்க என்ன செய்ய ஆசைப்படுவீன்னு சொல்லிட்டு கேட்க போனோமே, ஆனால் அந்த கபர்வாசிகள் கூறுவார்களாம், நாங்க இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நாள், நாங்க ரமதானுடைய மாசத்துல ஒரு நாள் கிடைத்தால் போதும், நாங்கள் அந்த நாளிலே நாங்கள் நோன்பு வைத்து எங்களுடைய பாவனை அனைத்தும் கரித்து மீண்டும் அல்லாஹ்விடம் செல்வோம் என்பதாக கூறுவார்களாம். நமக்கு ஒரு நாள் அல்ல, ஒரு மாத காலம் முழுவதும் கிடைத்திருக்கிறது. நாம் முழுவதுமாக அல்லாஹ்விடம் அடிப்பணிந்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களை முழுவதுமாக எரித்து கரித்து வீச வேண்டும் இந்த மாதத்திலே. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ வரும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறவில்லை. மாறாக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் அதற்காக வேண்டி நீ என்ன தயார் செய்திருக்கிறீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் பார்த்து கேட்ட கேள்வி அது. கியாமத் நாளுக்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? இஃப்தார் நேரமானா போதும், கஞ்சி வடை எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறது. கடைசி 5 நிமிஷம் தான் இருக்கும். துவா கேட்போமே, அந்த ஒரு அறிவு கிடையாது யாருக்கும், துவா கேட்கிறவங்களை தவிர. முதல் 10 கடந்து விட்டது என்று நாம் மனம் தளர வேண்டாம். யா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தாங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிய இந்த அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், லா தக்ன அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாக வேண்டாம். ஆக முதல் 10 கடந்து விட்டது என்று நாம் மனம் தளர வேண்டாம். நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கண்டிப்பா உறுதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் பெற்று நாம் இரு உலகிலும் வெற்றி பெறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.